தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சி ப்ரைஸ் பேசி கிரிப்டோ கரன்சி டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC USD லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $73,290 இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா, ஸோ கரெக்டாக ப்ரைஸு இந்த 78,000 பிரேக் பண்ண உடனே அதே இடத்துல வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்தது, திரும்ப கீழே வந்து திரும்ப அதே இடத்துல ரெசிஸ்டன்ட் எடுத்து ப்ரைஸு ட்ராப் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதுதான் டிமாண்ட் ஏரியா. ஸோ டிமாண்ட் ஏரியா எங்கன்னா 73,000லேருந்து 70,500 இதுதான் டிமாண்ட் ஏரியா. இது ஆல்ரெடி நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தோம். சரிங்களா? ஸோ ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவை டேப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவை டேப் பண்ணிடுச்சு. டேப் பண்ண உடனே நம்மளுக்கு 4 ஹவரில் எந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஒரு புல்லிஷ் கேண்டில் லாஸ்ட் 130 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இங்கேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி திரும்ப மேலே போவோமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து என்ன நடக்குது, அதாவது ஃப்ரெஷ்ஷாக டிமாண்ட் ஏரியா இது. ஸோ இந்த ஃப்ரெஷ் டிமாண்ட் ஏரியா ஃபஸ்ட்டு தடவை டேப் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? டேப் பண்ணதுக்கு இந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா ப்ரைஸ் வந்து நம்ம இங்கே இருக்கும் போதே சொல்லியிருந்தோம், இங்கே ஒரு டிமாண்ட் ஏரியா வந்திருந்தோம். இந்த டிமாண்ட் ஏரியா ஹோல்ட் ஆகிற வரைக்கும் ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த டிமாண்ட் ஏரியா பிரேக் ஆனவுடனே கடைசியாக இருக்க சப்போர்ட் ஏரியா இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ சப்போர்ட் ஏரியாவும் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு. இப்போது ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா அழகாக வந்து இந்த டிமாண்ட் ஏரியாவை டேப் பண்ணியிருக்கு. இந்த டிமாண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டும் இதே இடத்துல தான் வந்து மீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவும் ஆக்ட் ஆகும், ப்ளஸ் வந்து ஒரு டிமாண்ட் ஏரியாவும் இருக்குது. பட் இந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் மேலே போகுமா அப்படின்றதுக்கு வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான ஃபார்மேஷன் நடக்க போகுதுன்றது தான் பார்க்கணும். ஏன்னா இந்த வார கேண்டலோட க்ளோஸும் இந்த மந்தோட கேண்டலோட க்ளோஸும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக இந்த மண்டேவோட காலையில் 5:30க்கு தான் க்ளோஸ் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு புல்லிஷாக மார்க்கெட் மேலே போய் க்ளோஸ் வைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் என்னுடைய வியூவை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ வீக்லியில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு 3 பியரிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆயிடுச்சு. மந்த்லியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பியரிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு மேபி நம்மளுக்கு இங்கேருந்து பவுன்ஸ் ஆனால் கூட பெருசாக பவுன்ஸ் ஆகாமல் இதே இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மந்தோட கேண்டலோட க்ளோஸ் வந்து பியரிஷ் கேண்டலாக க்ளோஸ் வைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி க்ளோஸ் வச்சதுன்னா என்ன நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்தில் இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக பம்ப் கொடுத்து இந்த ஏரியாவை பிரேக் பண்ணாங்கன்னா ப்ரைஸு ஹெவி ஃபால் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் ஜூலை இந்த 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு பெரிய ஒரு பியரிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேங்க. என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் இருக்கும் போது நான் சொல்லியிருப்பேன். ஸோ பேக் டு பேக் நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அந்த புல்லிஷ் கேண்டலும் பார்த்தீங்கன்னா வீக்கஸ்ட் புல்லிஷ் கேண்டலாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஒரு பெரிய மூக்கு வர ஒரு ஒரு புல் பேக்காக தான் இருக்குமே ஒழிய ட்ரெண்டு மாறாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி புல் பேக் மாதிரி தான் முடிச்சுட்டு ப்ரைஸை கீழே ஏறிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ எது வரைக்கும் கீழே வரும் என்ன வரும்ன்றது நம்ம அப்புறமா பார்ப்போம். பட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த 60Kவை அகெயின் ப்ரைஸு பிரேக் பண்ணுறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த 60K பிரேக் பண்ணால் எது வரைக்கும் கீழே வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த 60Kவை எப்போ பிரேக் பண்ணுறதோ அதை வச்சு நம்ம வந்து அடுத்து எவ்வளோ துளி கீழே வரும்ன்றது பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ பட் என்னுடைய வியூ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் ஜூலை இந்த 2 மாதம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய கிராஷ் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் ஹோல்ட் ஆயிடுச்சுன்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிமாண்ட் ஹோல்ட் ஆகி ப்ரைஸ் மேலே போன பிறகு நம்மளுக்கு அதுக்கப்புறம் என்னன்றது பார்ப்போம். ஓகேங்களா? இந்த டிமாண்ட் ஹோல்ட் ஆனால் கூட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய புல்லிஷாக மாறுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. மேலே அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ இது டிமாண்ட் ஹோல்ட் ஆகி ப்ரைஸ் மேலே போகும்போது நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் ஏரியாவில் ப்ரைஸ் நின்னா கூட நம்மளுக்கு இந்த டிமாண்ட் ஏரியா பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். சரிங்களா?
ஸோ இந்த டிமாண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து தொடுறான். ஸோ ஃப்ரெஷ்ஷாக தொட்டதுனால ஒரு கண்டிப்பான முறையில் ஒரு சின்ன பவுன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, பவுன்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சல்டேட் ஆகுதா இல்லைன்னா அந்த நல்லாவே டிமாண்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ப்ரைஸ் நல்லா மேலே போதான்றது இந்த டிமாண்டில் நடக்கிற ப்ரைஸ் மூமெண்ட்டை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா, பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் ஜூலை வந்து ஒரு பெரிய வந்து பியரிஷ் மந்தாக இருக்கிறதுக்கான, அதாவது ஜூன் ஜூலை இந்த 2 மாதமும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பியரிஷ் மந்தாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ஹையாகவே இருக்குது. ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. ஸோ இந்த டிமாண்ட் ஒன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா, இந்த 70,000 கீழே பிரேக் ஆகி கேண்டல் க்ளோஸ் வச்சுன்னா அகெயின் ஒரு புல் பேக் மாதிரி வந்துட்டு திரும்ப ப்ரைஸ் வந்து 760 நோக்கி தான் போகும். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறாங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் இருக்கிறது இந்த வீடியோ சொல்லிக்கிறதுமே ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்களே ஒரு ஓன் அனாலிஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.